இன்றைக்கி பொடி தோசை செஞ்சிட்ருக்கிறேன். குழம்பு வைக்கலை, சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் சரி பொடியாடையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி தோசை செஞ்சிட்ருக்கிறேன். இதிலையே கொஞ்சம் நெய் போட்டாச்சு. நெய் கொஞ்சம் கெட்டியாக போச்சு. நெய் போட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். எடுத்துக்கலாம். இன்னொரு தோசையை ஊற்றியாச்சு. நெய் இருக்குதுன்னு வச்சா அது உருகாமல் பிஞ்சிக்கிட்டு வருது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி இதுவும் காஃபியும் தான். இது சாப்பிட்டுட்டு பால் உள்ளே இருக்குது, எடுத்து காய்ச்சி காஃபி போடணும். அதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு தான் செய்யணும்.